ஓகே தம்பி ரெடியா? மறுபடியுமா சொல்லிடலாமா? சொல்கிறேன் தம்பி. நமக்கு லவ்ன்றதுக்கு பொண்ணாடா இல்லை பார்க்குறவளெல்லாம் லவ் பண்ண முடியுமாடா? ஒரு ஒரு நாள் காலையில இருந்து பின்னிலம் வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களடா பார்க்குறோம். நீ பாப்படா. ஒருத்தியை பார்த்தா தான்டா அழகா இருக்கான்னு தோணும், ஃப்ரெண்ட்லியாக பேசணும்னு தோணும், இன்னும் ஒருத்தியை பார்த்தா சைட் அடிக்கணும்னு தோணும், அவங்க அப்பனுக்கு ஒன்று அடிக்கணும்னு தோணும். இதெல்லாம் நடக்கிறதாங்களா? அதில் ஒருத்தியை பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு உச்சந்தலையிலேருந்து கால் மட்டும் சுர்றண்டே இருக்கும். அது பிபிடா. அதில் இருக்கலாம். சூப்பரா. டேய், லவ் பண்ணுறதுக்கு வேறு பொண்ணுங்களாடா இல்லை? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களாடா பார்க்க? ஒரு பொண்ணை பார்த்தா லவ் பண்ண தோணுது, இன்னொரு பொண்ணை பார்த்தா ஃப்ரெண்ட்லியாக பழக தோணுது, இன்னொரு பொண்ணை பார்த்தா கையெடுத்து கும்பிட தோணுது. அப்படி இல்லையா? அப்போ விடுவோம். ஆனால் எந்த பொண்ணை பார்த்தோமா உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் சுருன்னு ஏறுதோ அந்த பொண்ணு தான்டா நமக்கு ஏற்ற பொண்ணு. ஏறவே இல்லை பாஸ், முள்ளு மட்டும் தான் இருக்கு. லவ் பண்ணுறதுக்கு என்ன பொண்ணா இல்லை? காலம் பண்ணி சாயந்தரம் மாதிரி எத்தனை பொண்ணுகளை பார்க்குறோம். ஒரு பொண்ணை பார்த்தா அழகாக இருக்குன்னு தோணுது, இன்னொரு பொண்ணை பார்த்தா சைட் அடிக்கணும்னு தோணுது, எந்த ஒரு பொண்ணை பார்த்தா உச்சிலேருந்து உள்ளங்காலுக்கு சூரியன் ஓடுது. அப்படி ஒரு பொண்ணு ஓடுதா? என்ன ஓடுது? லவ் பண்ணுறதுக்கு என்ன பொண்ணா இல்லை? டேய், லவ் பண்ணுறதுக்கு பொண்ணா இல்லை. இந்த பாண்டூப்பில் இருக்கு, காத்தாங்குடியில் இருக்கு, படத்தான் இங்கே இருக்கு கல்முனையில். காலையிலிருந்து பின்னரம் வரைக்கும் 1000 பொண்ணுகளை பார்க்குறோம். இருந்தாலும் நமக்கென்று பிடிக்கிற பொண்ணுகளை எப்போ பார்க்கமோ அப்போ தான் லவ் வரும். அது வரைக்கும் வெயிட்டிங். உண்மையாக நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கீங்க. லவ் பண்ணுறதுக்கு என்ன பொண்ணாடா இல்லை? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை பொண்ணடா பார்க்குறோம். ஒரு பொண்ணை பார்த்தா லவ் பண்ண தோணும், இன்னொரு பொண்ணை பார்த்தா சைட் அடிக்க தோணும், இன்னொரு பொண்ணை பார்த்தா ஃப்ரெண்ட்லியாக பழக தோணும். எந்த பொண்ணை பார்க்கவும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் மட்டும் சுருன்னு வருதோ அவதான்டா நம்ம ஆளு. உங்க ஆள் யார் ப்ரோ? எனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் உச்சங்கால உள்ளங்காலையும் சுருன்னு தான் ஏறுது. வெளிப்படையா உண்மையை பேசுறது. இன்னைக்கு ஏதோ அடிப்பட்ட பாம்பு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. ஒரு காலத்துல ரிக்கி பாண்டிங்கோட சொந்தக்காரராக போறார். எஸ், இஸ் கோயிங் டு ஆஸ்திரேலியா. ஸ்பெல்லிங் தெரியுமா அப்படின்னு பார்த்து ஆஸ்திரேலியா இவ்வளோ ஸ்பெல்லிங் தெரியுமா? ஓகே ப்ரோ, ரெடியா? டேரக்ட் சொல்லிடலாமா? என்ன லவ் பண்ண பொண்ணே இல்லையாடா? ஏய் சத்தியமா எப்போ ஆஸ்திரேலியா ஃபிகர் சார் உனக்கு? லவ் பண்ண ஆள் இல்லையாடா? எவ்வளோ பண்ண ரோட்டால போகுது அதை பார்த்து அவளை பார்த்தா கீழே இருந்து மேலே நீ ஏறுது. கீழே ஏதோ மேலே ஏறுதா? என்ன தென்னமரம் ஏற மாதிரி சொல்லி. ரெடி? ஓகே, அம்மா மேலே சத்தியமா மனப்படமா சொல்லிடலாமா? சொல்லிடுங்க. நம்மளை பிராங்க் பண்றானோ?